உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் இங்க பாரு, அழக்கூடாது சரியா? உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டு போதான் நான் இங்க வந்தேன். இனிமே உன் மனசு கலங்குற மாதிரி எதுவும் நடக்காதுமா. நீ உடனே கிளம்பி வா. இல்லப்பா, நாங்க வர மாதிரிலாம் இல்லப்பா. என்னடா, உன்னை எப்படியாவது கூட்டு வரேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தாண்டா வந்தேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வா. அப்பா வேணாப்பா, என்ன கம்பல் பண்ணாதீங்க. இங்க நான் நிம்மதியாவும் பாதுகாப்பாவும் இருக்கேன்ப்பா. அப்பா தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்கப்பா. ப்ளீஸ் பா, டேய் ப்ளீஸ். சரண்யா, நான் என்ன சரண்யா தான் வரலன்னு சொல்றாள, அப்புறம் ஏன்பா அவளை கட்டாயப்படுத்துறீங்க? அவ விரும்புற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும்பா. இல்லடா அப்பா, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்ப்பா. இப்போதைக்கு நமக்கு என்ன முக்கியம்னா நம்ம சரண்யாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அதை நாமளே கெடுத்துட வேணாம்ப்பா. அண்ணன், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சரண்யா வாயு உயரமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் அவளுக்கு நல்லது, அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது. இதுக்கு மேல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான். சரி, எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அவ இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறா, இருந்துட்டு போட்டோம். தேங்க்ஸ் பா, தேங்க்யூ சோ மச் பா. இங்க பாடுறா, உங்க அம்மா பேசுனதுனால நீ மனசொடைஞ்சு போயிருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா நீ தைரியமா இருக்க. இந்த தைரியம் தான் ஒவ்வொரு பொண்ணுக்கும் முக்கியம். நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. எங்க முக்கியமான ஒரு கேரக்டர் காணோம்? சக்தியை கேக்குறீங்களா? அவளும் துர்காவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காளா? சரி சரி சரி. சக்தி படிக்கிறதுக்காக சில புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, இத சக்தி கிட்ட கொடுத்துறீங்களா? வாங்கிக்க. அப்பா, சக்தி எனக்காக என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கான்னு பாக்குறீங்களா? இதோ ஒரு நிமிஷம். என்ன? ஏய் பாத்து பாத்து, நீ எதுக்குமா தூக்கிட்டு வர? கீழே கீழே. அம்மா, அப்பா பாத்தீங்களாப்பா, சக்தி எனக்காக என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கான்னு? யமுனா, வாயே. யமுனா, சரண்யா கர்ப்பத்துல பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அத சம்மந்தி கிட்ட நாம சொல்லிடலாமா? அம்மா, நம்ம அவசரப்பட்டு எதுவுமே சொல்ல வேணாம். சக்தி கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். அவ பக்குவமா சரண்யா கிட்ட சொல்லிடுவாமா.
என் மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் உன்னை நான் தேடி வந்து கும்பிடுவேன். இப்பவும் நான் அதே மாதிரிதான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்ப்பா. ஊர் திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் எப்படியோ சமாளிச்சு வந்துட்டோம். ஆனா இனிமே என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரு என்ன கெடுதல் செஞ்சாலும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி நீதான் எங்களை காப்பாத்தணும் சாமி. தாயி, கிடைக்குன்னு நினச்சி தான் கேட்குறோம். ஆனால் கேட்குறதெல்லாம் கிடைச்சிடுமா? நேரங்காலம் சரியில்லை. யார் உயிர் போகும், யார் உயிர் நிலைக்கும் யாருக்கும் தெரியாது. நடக்க போகிறது எல்லாம் நல்லதாக தான் நடக்குன்னு எதிர்பார்க்காது. இந்த ஊர் மண்ணில் ரத்தம் சிந்த போகுது, உயிர் பலியாக போகுது. ஆடி பாடி சந்தோஷமா இருந்த உயிர் ஐயோன்னு போக போகுது. உயிரை விட போறது யாரு, உயிரை எடுக்க போறது யாரு, எல்லாம் மேலே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். சாமி, தம்பி. அம்மா, அவரு பேசிட்டு போனதை நான் கேட்டுதாம இருந்தேன். ஊர் மரியாதைன்னு ஆரம்பிச்ச பிரச்சனை உயிர் பலியில முடிஞ்சிருமா தம்பி? அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நீங்க தைரியமா இருங்க. எங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த பெரியவர் சொல்லிட்டு போனது பலிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தம்பி. அம்மா, சாமி எப்பவும் நல்லவங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். நீங்க ஏதாவது நினைச்சு வீணா பயந்துட்டு இருக்காதீங்க. இந்த திருவிழாவுல உயிர் பலிதான் வேணும்னு அந்த பத்ரகாளி அம்மன் ஆசைப்பட்டானா என் உயிர் அவ எடுத்துக்கிட்டோம். அம்மா, என்னம்மா? அம்மா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.